ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 1 வீக்காக நம்ம வீட்டில் செஞ்ச டிஃபன் ஐட்டம்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். சண்டே பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா சிக்கன் எடுத்துருக்கோங்க. சிக்கன் எடுத்து வீட்டிலையே அரைச்சி வச்ச மசாலாவில் சிக்கன் குழம்பு வச்சு அதுக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷாக ரொம்பவே பர்ஃபெக்டான சாஃப்டான சப்பாத்தி செஞ்சுருந்தோம். இது ரெண்டுக்கும் உள்ள காம்பினேஷனை அடிச்சுக்கவே முடியாதுங்க. அப்புறம் இட்லி மாவுக்கு வந்துட்டு அப்படியே சரி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் இருக்குங்க போட்டு விட்ருந்தோம். இப்போ அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா லைட்டாக வந்து வறுவல் செஞ்சுருந்தோம். வறுவல் செஞ்சு வச்சுட்டு அப்படியே வந்து பிரியாணிக்கு வந்து எடுத்து கொஞ்சம் வச்சுருக்குறோங்க. அடுத்த நாள் பார்த்துட்டோம் அப்படின்னா திங்கக்கிழமை. சரி, திங்கக்கிழமைக்கு வந்துட்டு சுண்டைக்கடலை கொஞ்சம் ஊற வச்சுருந்ததுங்க. அதில் வந்து ஒரு குழம்பு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சுண்டைக்கடலை குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சுண்டைக்கடலை குழம்புக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தோசை, இட்லி எல்லாமே இருக்குங்க. இருந்தாலும் வந்து நம்ம கொலா புட்டுன்னு செய்யும்போது அதுக்கு சுண்டைக்கடலை குழம்பு வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனிதாங்க. அதுக்காக தான் வந்துட்டு அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா எப்போவுமே வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக சூப்பராக செய்யக்கூடிய டிஷ்ஷுன்னு பார்த்துட்டோம் சப்பாத்தியும் செய்வாங்க, அதே சமயத்தில் கொலா புட்டும் செய்வாங்க. அதனால் இன்றைக்கி கொலா புட்டுக்கு வந்துட்டு கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அப்படியே அது கொதிக்க விட்டுடலாம். அதுக்குள்ளார வந்துட்டு நம்ம கொலா புட்டுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. மாவு பார்த்துட்டோம் அப்படின்னா பச்சரிசி மாவு வந்து ஆல்ரெடி நல்லா பச்சரிசி கழுவிட்டு வெயிலில் சுத்தமாக காய வச்சு எடுத்து அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோங்க. வேணுங்கும்போது வந்து நம்ம எடுத்து கொலா புட்டு இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். போண்டா போடும் முதல்ல அரிசி மாவை அப்படியே நைட்டு வந்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க. கொலா புட்டு மாவுக்கு அம்மா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பார்த்துட்டோம் அப்படின்னா திங்கக்கிழமை நைட்டுங்க. கொலா புட்டு சட்டி வந்துட்டு நம்ம வீட்டில் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்குறோம். அதனால் அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் கொலா புட்டு சட்டி இல்லைன்னா கூட இட்லி சுடுவோம் இல்லைங்களா, அந்த இட்லி பாத்திரத்துலேயே வந்துட்டு இந்த மாவை அப்படியே பிசைஞ்சு மேலால் போட்டோம்னா அந்த புட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா வெந்து வந்துடும். நமக்கு மேலாப்பில் அப்படியே தேங்காய் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. இது ஒரு ஹாஃப் பீஸ் சாப்பிட்டோம்னாலே வந்துட்டு வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிரும். இந்த குழம்புக்கு அந்த கொலா புட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனுங்க. அடுத்த நாள் பார்த்துட்டோம் அப்படின்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்குதுங்க. தேங்காய் சட்னிக்கு வந்துட்டு நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி இப்படி எதுவோட வச்சு சாப்பிட்டோம்னாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே வந்துட்டு காலைல வச்சு குழம்பும் இருந்துச்சு. சரி, இப்போ வந்து நம்ம அப்படியே ஆப்பம் சுட்டுடலாங்க. அன்றைக்கி வந்துட்டு மாவாட்டும் போதே சேர்த்து ஆப்பத்துக்கும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தாங்க. சரி அப்படின்ட்டு இப்போ ஆப்பம் நைட்டுக்கு ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்துட்டு ஆப்பம் ஊற்றுச்சுங்க. என்னோடய ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லாங்க ஆப்பத்துக்கு வந்துட்டு பால் ஊற்றி சர்க்கரை போட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த நாள் பார்த்துட்டோம் அப்படின்னா சரி ஸ்வீட் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேசரி செஞ்சுட்டு அப்படியே இட்லி ஊற்றி வச்சுருக்குதுங்க. இட்லிக்கு வந்துட்டு தக்காளி குழம்பு இருந்துச்சு, அது கூடவே கேசரி வச்சு அன்றைக்கி சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு சிம்பிளான டிஃபன் தாங்க. தோசையும் கூடவே வந்துட்டு தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுருந்தோம். மோஸ்ட்லி வந்துட்டு தோசை மாவு இருந்தாலே போதுங்க. அன்றைக்கி டிஃபன் வந்து ஒரு பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும், திருப்தியாகவும் முடிஞ்சிடும். ஏன்னா வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே தோசை பிடிக்குங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை நைட் டிஃபன் முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்துட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைங்க. ஈவினிங் ஆச்சு, டீ எல்லாம் போட்டு குடித்தாச்சு. அம்மா அப்படியே கோவிலுக்கு போகிறதுக்காக பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து சரி கொஞ்சம் இந்த வடைகளாக இருந்துச்சுங்க. மதியானம் வந்து பொரிச்சதில் அம்மா கொஞ்சம் எனக்கு எடுத்து வச்சுருந்தாங்க ஒரு கப்பில் போட்டு. அதை அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். கூடவே இன்றைக்கி நைட்டுக்கு வந்துட்டு வெங்காய தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ தோசைக்கல் வச்சிடலாம் வாங்க. என்னதான் நம்ம தோசை சாப்பிட்டாலும் அதில் கொஞ்சம் பொடி போட்டு சாப்பிட்றது, வெங்காயம் போட்டு சாப்பிட்றது இப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு இப்போ வந்து தோசையும் ஊற்றி வச்சிடலாம். ஊற்றி மேலால் வெங்காயம் போட்டு சாப்பிட்றலாம். அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா அப்பா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. புடலங்காய், அரசாணிக்காய் பெருசாக வாங்கினா தீராது, நிறையா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் அதையெல்லாம் அம்மா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. வெங்காய தோசைக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றலாம். மார்னிங் வச்ச பருப்பு சாதமும் கொஞ்சம் இருந்துச்சு.
இப்போ தோசை இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு ஆனதையும் நெய் வேணாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நெய் அதுக்கப்புறமா எண்ணெய் இப்படி எதில் வேணாலும் வச்சு அப்படியே ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தோசை வந்துட்டு ப்ளைன் தோசை ஊற்றிட்டு இன்னொரு தோசை வெங்காய தோசை ஊற்றிருக்கேங்க. இன்றைக்கி வெங்காயத்தை நான் வந்து நல்லா வதக்கவெல்லாம் இல்லை, பச்சை வெங்காயத்தை தான் அப்படியே தோசை மேலே போட்டு நல்லா மூடி வச்சு சுட்டு எடுத்துருக்கேன். இப்படி சாப்பிட்டோம்னாலுமே நமக்கு ரொம்பவே நல்லா தாங்க இருக்கும். நைட் நேரம் அப்படிங்காட்டியும் நான் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றாமல் எண்ணெய் மட்டும் லைட்டாக ஊற்றி அப்படியே தோசையை எடுத்துக்கிறேன். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். நான் தோசை ஊற்றிட்டுருந்தேன். அம்மா இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா காய்கறிகள் எல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. தக்காளி எல்லாம் வாங்கினோம்னா எப்போயுமே இந்த மாதிரி கூடையில் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே காலிஃப்ளவரு, புடலங்காய் இது எல்லாமே இருந்துச்சு. வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தோம்னா எடுத்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக அடுக்கி வச்சிட்டோம்னா காலையில் எடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால் அம்மா எடுத்து அடுக்கி வச்சிட்ருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்துட்டோம்னா நம்மளோட ஃபேவரட் டிஷ் தாங்க சப்பாத்திக்கு குருமா. இந்த சப்பாத்தி குருமா வந்து அடிச்சுக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷுங்க. சப்பாத்தி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக தாங்க இருக்கும். ஒரு 3 சப்பாத்தி தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி சுடும்போது 4 சப்பாத்தி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்குங்க. இது சனிக்கிழமை நைட்டுக்கு நம்ம வீட்டில் செஞ்சதுங்க. அடுத்த நாள் வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்து எந்திரிச்சாச்சு. காலைல எந்திரிச்சதையுமே வந்துட்டு சரி மார்னிங் டிஃபன் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே முடிச்சாச்சுங்க. அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா பலாப்பழம் இருந்துச்சு, அந்த கூடவே கொட்டையும் இருந்துச்சு. அந்த பலாப்பழத்தில் கொஞ்சம் எடுத்து ஈவினிங் சாப்பிட்டுட்ருக்கோம். மீதி ஒரு அரை காய் வந்து அப்படியே இருக்குது, அதை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முருங்கைக்கீரை சூப் வந்து வச்சுருந்தாங்க அத்தை. சரி அது வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து நம்ம அதிகமாக குடிக்க மாட்டோம், ஆனால் ரொம்பவே ஹெல்தி. அதில் லைட்டாக மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு சரி நமக்கு பிடிச்சது வந்து எப்பயுமே டீ தாங்க பிடிக்கும். காலேஜ் விட்டு வந்ததையுமே டீ குடித்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த நாளே பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் டீக்கு வந்துட்டு குடிச்சிட்ருக்கேன். கூடவே அந்த பலாப்பழத்தையும் வச்சு சாப்பிட்டேன். அன்றைக்கி நைட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொழுக்கட்டையும் கூடவே காலையில் செஞ்ச கறிப்பலக்காய் குழம்பு இருந்துச்சு, அதையும் வச்சு சாப்பிட்டுட்ருக்கேங்க. இது ஒரு சூப்பரான காம்பினேஷன் தாங்க. அடுத்த நாள் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த கவுனி அரிசியில் செஞ்ச கஞ்சி தாங்க. அது கூடவே வந்துட்டு பூண்டு, சீரகம் ரெண்டையுமே தட்டி போட்டு வேக வச்சு எடுத்துருக்குது கஞ்சி பதத்துக்கு. கூடவே வந்துட்டு கறிப்பலாக்காய் சோயா பொரியலுங்க. மாவாட்டுறதுக்காக எடுத்து அப்படியே பக்கத்தில் வச்சுருக்குதுங்க. இதுதான் வந்து இந்த 1 வீக்காக நம்ம வீட்டில் செஞ்ச டிஃபன் ஐட்டம்ஸுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோன்னு நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன்.